தமிழ் நண்பர்களுக்கு இனிய வணக்கம். அகமும் புறமும் கலந்த எட்டுத்தொகை நூலான பரிபாடல் நூலை குறித்து தான் இந்த பகுதியில் பார்க்க இருக்கிறோம். ஓங்கு என்ற அடைமொழி கொண்டு பாவகையால் பெயர் பெற்ற நூல் இந்த பரிபாடல் என்ற நூல். பரிந்து வரும் இசைப்பாடல்களாலான பாவகை பரிப்பாட்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பரிப்பாட்டு வகையால் பாடப்பட்ட ஒரே தொகை நூல் இது. வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா ஆகிய 4 வகை பாக்களும் பல வகையான அடிகளும் பரிந்து இடம் கொடுக்கும் தன்மை உடையது தான் இந்த பரிபாடல் என்று சொல்லக்கூடிய அற்புதமான அகமும் புறமும் கலந்த 8 தொகை நூல். பரிபாடல் என்பது தொல்காப்பியர் கூறும் பாவகையுள் ஒன்றுதான். இந்த பரிபாடலுடைய அடியெல்லை என்று பார்த்தால் சிற்றெல்லை 25 அடி, பேரெல்லை 400 அடி வரை இது கொண்டிருக்கிறது. 8 தொகை நூல்களில் பார்த்தோம்னா பாண்டியர்களை பற்றி மட்டும் கூறக்கூடிய நூல்கள் 2. ஒன்று பரிபாடல், மற்றொன்று கலித்தொகை. பாண்டியன் நாட்டை சிறப்பிக்கவே பாடப்பட்ட நூலாக இந்த பரிபாடு நூல் இடம்பெற்றிருக்கு. இந்த 8 தொகை நூல்களில் அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4னையும் கூறக்கூடிய நூல் இந்த பரிபாடல் தான். தமிழில் முதல் இசைப்பாடல் நூலும் பொருட்கலவை நூல் என்று அழைக்கக்கூடிய நூலும் இந்த பரிபாடல் என்ற சிறப்புக்குரிய 8 தொகை நூல் என்றே கூறலாம். பரிபாடல் என்ற நூல் பார்த்தோம்னா 70 பாடல்கள் கொண்டு இருக்குது. அதாவது திருமாலுக்கு 8, முருகனுக்கு 31, காடு கிழால் அதாவது காளிக்கு 1, வைகை நதியை குறித்து 26 பாடல்கள், மதுரையை குறித்து 4, மொத்தம் 70 பாடல்கள் இருந்திருக்கிறது. ஆனால் நமக்கு தற்போது கிடைக்கக்கூடிய பரிபாடல் பார்த்தோம்னா 22 மட்டும்தான். திருமாலை குறித்து 6 பாடல்கள், முருகப்பெருமானை குறித்து 8, வைகை ஆற்றை குறித்து 8 பாடல்களாக 22 பாடல்கள் மட்டும்தான் நமக்கு தற்போது கிடைக்கிறது. 13 புலவர்கள் பாடியிருக்கிறாங்க. இதற்கு இசை வகுத்தவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல சுதனார், நன்னாகனார், கேசவனார், கண்ணாகனார் இவங்களெல்லாம் நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். கடவுள் வாழ்த்து பற்றிய பாடல்கள் இதில் புறம் சார்ந்தவையாக இருக்குது. வைகை பற்றிய பாடல்கள் அகம் சார்ந்தவையாக இருக்குது. அகமும் புறமும் கலந்த நூல் இந்த பரிபாடல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதில் பார்க்கும்போது கடவுள் வாழ்த்து தொடர்புடைய பாடல்கள்லாம் புறம் சார்ந்தது, வைகை பற்றிய பாடல்கள்லாம் அகம் சார்ந்ததாக திகழ்கிறது. இந்த பாடலை தொகுப்பித்தவர்லாம் நமக்கு இதுவரைக்கும் தென்படலை, நமக்கு அறியப்படலை. பரிபாடலுக்கு உரை பரிமேலழகருடைய உரை நமக்கு கிடைக்குது. முதலில் இந்த பரிபாடலை பதிப்பித்தவர் என்று பார்த்தால் உவே சுவாமிநாத ஐயரை குறிப்பிட்டு சொல்லலாம். 8 தொகை நூல்களில் பார்த்தோம்னா பரிபாடலில் மட்டும்தான் நான் போன்ற சொற்கள் இடம்பெற்றிருக்கு. அதாவது நல்லால், கரை நிற்ப, நான் குனித்த பைந்தடத்து என்று நான் என்று சொல்லு. அது மாதிரி கின்று என்ற காலம் காட்டும் இடைநிலையும் முதலில் பரிபாடல் தான் காணப்படுது. தீரமும் வையையும் சேர்கின்ற கண்கவின் என்று கின்று என்ற காலம் காட்டக்கூடிய இடைநிலையை இதை நம்ம பார்க்க முடியுது. மேலும் பார்த்தோன்னா 9 என்னும் எண்ணுக்கு தொண்டு என்னும் தொன்மையான தமிழ் பெயர் இந்த பரிபாடலில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. உலகின் தோற்றம் குறித்து கூறக்கூடிய நூலும் இந்த பரிபாடலாக தான் திகழுது. சங்க காலத்துக்கு பிறகு பரிபாடல் என்னும் செய்யுள் வடிவம் போற்றப்படாமலே போயிற்று அப்படின்னு தான் சொல்லலாம். நம்ம தெய்வங்கள் அடிப்படையில் பகுப்பு முறை அமைத்த ஒரே தொகை நூல் இந்த பரிபாடல் தான்.